1950களுக்கு இடைப்பட்ட பகுதியில திபெத்ல இருந்த ஒரு துறவி அமெரிக்காவின் உளவு நிறுவனமான CIA சேர்ந்தவங்க கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்து பத்திரமா பார்த்து கொள்ளும்படி சொன்னாரு. அந்த பெட்டியை பற்றியும் அந்த பெட்டியில இருந்து வெளியெடுக்கப்பட்ட பொருட்களை பத்தியும் பல சுவாரஸ்யமான ஆச்சரியமான தகவல்கள் கடந்த அரை நூற்றாண்டா உலவிட்டு வருது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். California dreaming about you. 1950களின் இறுதி ஆண்டுகள்ல திபெத்தை சேர்ந்த ஒரு துறவி அமெரிக்காவை சேர்ந்த உளவு நிறுவனமான CIA சேர்ந்தவங்க கிட்ட ஒரு பெட்டியை ஒப்படைச்சு, இந்த பெட்டியில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் இருப்பதாகவும் இந்த இடத்துல அதற்கான பாதுகாப்பு மிக குறைவா இருப்பதால இந்த பெட்டியை பத்திரமா பாதுகாக்கும்படியும் CIA சேர்ந்தவங்க கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தாரு. அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட CIA சேர்ந்தவங்க அந்த பெட்டியை துறவி கிட்ட இருந்து வாங்கி இந்தியாவில இருந்த ஒரு ரகசிய விமான தளத்துக்கு கொண்டு போய் பத்திரப்படுத்தினாங்க. இது நடந்த சில நாட்களுக்குள்ளாகவே அந்த பெட்டியை கொடுத்த துறவி மற்றும் அவரோட பாதுகாவலர்கள் எல்லாருமே சீன படையினரால கொல்லப்பட்டாங்க. இது நடந்த காலகட்டம் சீனா திபெத் மீது ஆதிக்கம் செலுத்தி இருந்த காலகட்டம். அந்த வேளையில திபெத்தை சேர்ந்த ஏராளமானவர்கள் சீன ராணுவத்தால கொலை செய்யப்பட்டாங்க. அப்படி கொல்லப்பட நேரலாம்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருந்த அந்த துறவி அதன் காரணமா தான் அந்த பெட்டியை தங்களிடம் கொடுத்ததா CIA சேர்ந்தவங்க நினைச்சாங்க. இது நடந்து சில வாரங்கள் கழித்து அந்த பெட்டியை அமெரிக்காவில் இருக்க ஒரு ஆர்மி பேஸ்க்கு எடுத்துட்டு போனாங்க CIA சேர்ந்தவங்க. அந்த பெட்டியை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த CIA அந்த பெட்டியை அவங்களோட பாதுகாப்பு பெட்டகத்துல ST சர்க்கஸ் மஸ்டாங் 0183ன்னு ஒரு நேம் டேக கொடுத்து பத்திரப்படுத்தினாங்க. பல மாதங்கள் அந்த பெட்டி மேலையும் அந்த பெட்டியில இருந்த பொருட்கள் மேலையும் ஆர்வம் காட்டாத CIA அந்த பெட்டியில என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அந்த பெட்டியை திறந்திருக்காங்க. அந்த பெட்டியை திறந்து பார்த்தவங்களுக்கு வெறும் குழப்பம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. ஏன்னா அந்த பெட்டியில இருந்தது ஒரு சின்ன சிவன் சிலை மற்றும் புரியாத மொழியில எழுதப்பட்டிருந்த ஒரு தகடும் கிடைச்சிருக்கு. அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த CIA சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் முதல்ல அந்த மரப்பெட்டியை கார்பன் டேட்டிங் முறையில சோதனை செய்ய நினைச்சாங்க. இதுக்காக கலிபோர்னியால இருந்த ரேடியேஷன் லெபார்டரிக்கு அனுப்பி வச்சாங்க ஆராய்ச்சியாளர்கள். அங்க இருந்து கிடைச்ச ரிப்போர்ட் தான் இந்த சிலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு CIAக்கு புரிய வச்சது. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவோட ரேடியேஷன் லெபார்டரி அந்த பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட மரத்தின் மீது செய்யப்பட்ட சோதனையின் மூலமா அந்த பெட்டி 28,000 வருடங்கள் பழமையானதுங்கிற ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை CIA கிட்ட கொடுத்திருந்தாங்க. அதன் பின்பு இந்தியாவை சேர்ந்த இந்து மதம் பற்றிய ஆராய்ச்சியில ஈடுபட்டிருந்தவங்களும் இந்த சிலை மிக பழமையான இந்து மதம் சார்ந்த சிலைன்னு உறுதிப்படுத்தினாங்க. இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை CIA-வாலேயே முதல்ல நம்ப முடியல. ஏன்னா நமக்கு, அதாவது இந்த உலகத்துக்கு கிடைத்த ஆதாரங்கள் படி வரலாற்று பின்னணி சுமார் 6000 வருடங்களுக்கு உட்பட்டதா தான் இருந்திருக்கு. அதற்கு முற்பட்ட காலகட்டங்களோட வரலாற்று பதிவுகள் யாருக்குமே தெரியாது. அதை பற்றின ஆதாரங்களும் இன்னும் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாம இந்த சிலை இந்தியாவில் நடந்ததா சொல்லப்படுற குருச்சேத்திர போர் காலகட்டத்தை விடவும் 23,000 வருடங்கள் பழமையானதா பார்க்கப்பட்டதால மேற்கொண்டு ஆராய்ச்சியை தீவிரப்படுத்தி இருக்காங்க CIA. இந்த சிலையோட கூட கிடைச்ச ஒரே பொருள் ஒரு தகடு மட்டும்தான். அதுவும் இது வரைக்கும் யாருமே பார்த்திராத கேள்விப்பட்டிராத மொழியில எழுதப்பட்டிருந்துச்சு. அதை எப்படியாவது தெரிஞ்சுக்க நினைச்ச CIA இந்தியா மற்றும் நேபாளை சேர்ந்த மொழிகள் சார்ந்து ஆராய்ச்சியில ஈடுபட்டிருந்த அறிஞர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 வருடத்துக்கு அப்புறமா அந்த தகடல குறிப்பிட்டிருந்த செய்திகள்ல ஒரு சில செய்திகளுக்கான அர்த்தத்தை மட்டும் கண்டுபிடிச்சாங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட உடனே வெளிப்படையா செஞ்சிட்டு இருந்த ஆய்வுகள் எல்லாத்தையும் உடனடியா நிறுத்தினாங்க CIA. ஆராய்ச்சி குழுவில் இருந்த முக்கியமான நபர்களை தவிரவும் மற்ற எல்லாரையும் அந்த ஆராய்ச்சியில இருந்து விடுவிச்சாங்க CIA. CIA சேர்ந்த உயர் அதிகாரிகள் தவிரவும் மற்ற யாருக்கும் இந்த கல்ப விக்கிரகத்தை பத்தியும் அதன் மீது நடத்தப்படுற ஆராய்ச்சிகள் பற்றியும் தெரியாத அளவுக்கு ரகசியமாக்கப்பட்டுச்சு இந்த ஆராய்ச்சி. கல்ப விக்கிரகத்தை முதல்ல ஆராய்ச்சி செஞ்சவங்க, அது மட்டும் இல்லாம அந்த தகடுல எழுதப்பட்டிருந்த விஷயங்கள் குறித்து ஆராய்ச்சி பண்ணவங்களோட கூற்றுப்படி அந்த சிலை 9 நாட்கள் தண்ணியில வச்சு சக்தி ஊட்டப்படணும். அப்படி சக்தி ஊட்டப்பட்ட அந்த தண்ணியை குடிக்கும் போது அதிக வருடங்கள் இளமையோட நல்ல நினைவாற்றலோட வாழலான்னு கண்டுபிடிச்சதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. CIA தொடர்ந்து இந்த கல்ப விக்கிரத்தை வச்சு பலர் மேல ஆராய்ச்சி பண்ணதாகவும் ஆராய்ச்சியில ஈடுபடுத்தப்பட்ட ஒவ்வொருவரையும் CIA சேர்ந்த நபர்கள் மறைமுகமா கண்காணிக்கப்பட்டதாகவும் அப்படி கண்காணிக்கப்பட்டவங்க எல்லாருமே 100 வருடங்கள் கடந்தும் ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருப்பதா கண்டுபிடிச்சதாகவும் பலரால நம்பப்பட்டுச்சு. இது வரைக்கும் தான் கல்ப விக்கிரகத்தை பத்தியும் அதன் மீது நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் பற்றியும் வெளிப்படையா தெரிய வந்த செய்தி. இதுக்கப்புறம் CIA கல்ப விக்கிரகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணதா சொல்றாங்க. ஆனா அதை பத்தின தகவல்கள் எதுவுமே இது வரைக்கும் வெளியே வரல.
அப்புறம் ஒரு காலகட்டத்துல இந்த கல்ப விக்கிரகத்தின் மேல் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளை CIA நிறுத்தினதாகவும் சொல்லப்படுது. பல வருடங்கள் அந்த கல்ப விக்கிரகம் பற்றின செய்திகள் எதுவும் வெளிவராத நிலையில 1996ஆம் ஆண்டு நடந்த சோதனையின் போது அந்த கல்ப விக்கிரமும் அதை எப்படி பயன்படுத்துவதுங்கிறத பத்தி எழுதியிருந்த அந்த தகடும் காணாம போயிருந்ததை கண்டுபிடிச்சாங்க CIA. உடனடியா மிகப்பெரிய தேடுதலுக்கு உத்தரவிட்ட CIA இந்த கல்ப விக்கிரகத்தை ஆராய்ச்சி பண்ண பல CIA ஏஜென்ட்ஸை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல அந்த தகடு மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா அந்த சிலையை கண்டுபிடிக்க முடியல. சில வருடங்கள் கழிச்சு இந்த கல்ப விக்கிரகம் இந்தியாவுக்கு கடத்தி வரப்பட்டதாகவும் இப்போ அந்த சிலை இந்தியாவில தான் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த சிலையை கண்டுபிடிக்க சுமார் 50 வருடங்களா இதை பத்தி வெளிப்படையா சொல்லாத CIAவே இந்த சிலை பத்தின போட்டோக்களை அபிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம அந்த சிலையை கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு ஏகப்பட்ட கேஷ் ரிவார்ட்ஸும் தர்றதா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இன்னமும் அந்த சிலை கண்டுபிடிக்கப்படலங்கிற மாதிரியான தகவல் தான் சொல்லப்பட்டு வருது. இந்த கல்ப விக்கிரகத்தை பத்தி மேற்கொண்டு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தா கூகுள் சர்ச்ல ST சர்க்கஸ் மஸ்டாங் 0183 டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. இத பத்தின பல தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.